உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் கள்ளக்காதல் அட்டூழியங்கள் அதிகரித்து கொண்டே வருவதோடு குடும்ப உறவுகளும் உடைந்து வருகின்றன. கணவனை மனைவி கொள்வதும் மனைவியை கணவன் கொள்வதும் என்று அட்டகாசங்கள் அதிகரித்து விட்டன. இதனால் இவர்களையே நம்பியிருக்கும் குழந்தைகள் தங்களது எதிர்காலத்தை தொலைத்து நிற்கும் துயரமும் நடந்து கொண்டு வருகிறது. வட மாநிலங்கள் போலவே தமிழகத்திலும் கள்ளக்காதல் குற்றங்கள் அதிகரித்து வருவது கவலையை தந்து வருகிறது. இதோ காஞ்சிபுரத்திலும் ஒரு கொடுமை நடந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்துள்ளது மேவலூர் குப்பம் என்ற பகுதி. இந்த பகுதியில் வசித்து வரும் தம்பதி தான் ஹரிகிருஷ்ணன், பவானி. 39 வயதாகும் ஹரிகிருஷ்ணன் அந்த பகுதியில் பிரியாணி கடை ஒன்று நடத்தி வருகிறார். ஹரிகிருஷ்ணன் நடத்தி வரும் பிரியாணி கடையில் மனைவி பவானி கணவனுக்கு உதவியாக இருந்து வருகிறார். ஹரிகிருஷ்ணன் பிரியாணி கடைக்கு ஆட்டுக்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்க அடிக்கடி வெளியே செல்ல வேண்டி வரும் என்பதால் பவானியை கடையில் விட்டு செல்வது வழக்கமாக இருந்துள்ளார். அப்போதுதான் அதே கடையில் வேலை பார்த்த மதன்குமார் என்ற 29 வயது இளைஞரோடு பவானிக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமேல் சந்தித்து வந்துள்ளார்கள். ஒரு கட்டத்தில் இந்த கள்ளக்காதல் ஹரிகிருஷ்ணனுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அந்த கள்ளக்காதல் ஜோடிக்கு தெரியாமல் கடையில் CCTV கேமராக்களை பொருத்தி வைத்து கண்காணித்து வந்திருக்கிறார் ஹரிகிருஷ்ணன். அப்போதுதான் பவானியும் மதன்குமாரும் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஹரிகிருஷ்ணன். உடனே வேலைக்காரன் மதன்குமாரை கூப்பிட்டு இனிமேல் கடைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி நிறுத்திவிட்டார். பிறகு பவானியையும் கடுமையாக திட்டிருக்கிறார் ஹரிகிருஷ்ணன். இதனால் இந்த கள்ளக்காதல் ஜோடி ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் திணறியிருக்கிறார்கள். அப்போதுதான் கணவரை கொன்று விடுவது என்று பவானி முடிவுக்கு வந்திருக்கிறார். இது குறித்து மதன்குமாரிடம் பேசியிருக்கிறார். இறுதியில் கள்ளக்காதலர்கள் இருவரும் சேர்ந்து திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த கூலிப்படையினரை ஏவி 15 லட்சம் பேரம் பேசி 2 லட்சம் அட்வான்ஸ் தந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று மேவலூர் குப்பம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த ஹரிகிருஷ்ணனை கூலிப்படை கும்பல் கார் ஏற்றி கொல்ல முயன்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஹரிகிருஷ்ணன் உயிர் தப்பிவிட்டார். அடுத்ததாக கொல்ல வந்த கூலிப்படையினர் ஹரிகிருஷ்ணனுக்கே போன் செய்து உன்னை கொல்வதற்கு உன் மனைவி 15 லட்சம் பேரம் பேசி 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். நீ எங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தால் உன்னை உயிரோடு விட்டுவிடுகிறோம் என்று கூறியிருக்கிறார். இதை கேட்டு அரண்டு போன ஹரிகிருஷ்ணன் உடனடியாக ஸ்ரீபெரும்புதூர் போலீசுக்கு ஓடியுள்ளார். தனக்கு நடந்த கொலை முயற்சி குறித்தும் புகார் தந்திருக்கிறார். இதையடுத்து கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போதுதான் கூலிப்படையை ஏவி ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய முயன்றதாக இருவருமே ஒப்புக்கொண்டார்கள். பிறகு கூலிப்படையை சேர்ந்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ், விஜய், மணிகண்டன் உள்ளிட்ட கள்ளக்காதல் ஜோடி என்று மொத்தம் 5 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.